அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஓம் நமச்சிவாயன்னு 108 தடவை காலையில் மாலையில் சொன்னால் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும் ஐயா. அதே போல் ஓம் சரவண பவா என்று சொன்னால் 108 தடவை சொன்னால் அந்த பலன் அதுபோல் கிடைக்கும் ஐயா. பலன் நமச்சிவாயன்னு 108 தடவை சொன்னால் அதனுடைய பலன் ஒன்று கிடைக்கும். அதே நேரத்தில் சரவண பவான்னு சொல்லக்கூடாது. ஓம் சக்தி சரவணபவா, ஓம் ஷண்முகா, ஓம் கந்தா கதிர்வேலா கார்த்திகேய ஷண்முகா அப்படின்னா அதனுடைய பலன் கிடைக்கும். ஐயா, அடுத்த கேள்வி ஐயா. நம் உடலில் எல்லா கடவுள் சக்தி, பிள்ளையார், முருகன், விஷ்ணு, பிரம்மா, சிவன், சரஸ்வதி இருக்கும்பொழுது நமக்கு ஏன் ஐயா அதிகமாக கற்பனைகளும் வேதனைகளும் இடையூறுகளும் வருவதற்கு காரணம் என்ன ஐயா? கண்ணு பார்க்குதும்மா, காது கேட்குது, மூக்கு மோருது, எல்லாரும் பேசுனதை நம்ம கவனிக்கிறோம். நம்மளையே பார்க்கல. நம்மளை பார்க்காதால நமக்குள்ள இருக்கிற கடவுளெல்லாம் நம்ம மறந்துட்டு உலகத்தையே பார்க்குறோம். அதனால் கற்பனைகள் தோன்றுறது, ஆசைகள் தோன்றுது. ஐயா, சிவனும் ஞானிகளும் சித்தர்களும் புலித்தோல் மேல் தியானம் பண்ணுகிறார்கள். அதற்கு எதுவும் விளக்கம் இருக்கிறதா? சித்தர்கள் பாடல்களும் ஞானிகள் பாடல்களுக்கும் விளக்கம் இல்லைம்மா. நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னே கூட நான் சொன்னேன், ஒவ்வொரு மகான்கள் பாடின பாடல்களும் செய்யுள் வடிவிலையும் இலக்கணம் இலக்கியத்திலையும் இருக்குது. இது சாதாரண பாமர மக்களால் படித்து அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிக்க முடியாதால இன்றைக்கி இந்த இந்து மதத்தினுடைய சிறப்பு இருக்குது. அது ஒரு அற்புதமான கலை. அவ்வளோ அற்புதங்கள் இந்து மதத்தில் இருக்குது. ஆனால் அது மனுஷனுக்கு தெரியாதால மதம் மாற்றங்கள் ஏற்படுது. அதனால்தான் சொன்னேன், கல்வெட்டில் இருக்கிற 4 மொழிகள் தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம் 4 மொழிகளும் சேர்ந்தது தான் கல்வெட்டுகள் ஆதியில் பதிச்சுது. ஏன்னா அப்போ 4 ஸ்டேட்டும் ஒன்றா தான் இருந்தது. அந்த 4 மொழியில் சேர்ந்த கல்வெட்டை கூட பிரித்து தனித்தனியாக ஆக்கிட்டாங்க இன்றைக்கி. ஆனால் இந்த இலக்கணம் இலக்கியமாக செய்யுள் வடிவில் இருக்கிற இந்த பாடல்களையும் சரியாக தனித்தனியாக பிரித்து இந்த பாமர மக்கள் படிக்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய படித்தவங்க இருக்கிறாங்க, பெரிய மேதைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அதுக்கு மொழிபெயர்த்து கொடுத்தாங்கன்னா எல்லா மக்களுக்கும் அது புரியும். அவங்க மகான்கள் என்ன சொன்னாங்கன்றதையும் தெரியும். 2வது, சித்தர்களினுடைய பாஷையில் எல்லா மறைப்பொருளை சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. ஆனால் அதை என்ன ஆகிப்போச்சு, இன்றைக்கி பிழப்புக்காக உருவாக்கிக்கினாங்க. ஓப்பனாக சொல்லியிருந்தால் இன்னும் மோசமாக போயிருக்கும். ஆனால் மறைமுகமாக சொல்லியே இன்றைக்கி தொழிலாக போயிடுச்சு அது. அதனால் ஆதியிலே அவங்க மறைமுகமாக சொல்லியிருக்காங்கம்மா. அதுக்கு விளக்க உரைகள்லாம் அவ்வளோ கரெக்டாக எழுத முடியாது. ஏன்னா எந்த பாதையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்களோ மகான்கள், நீ அந்த பாதையில் போகிறவங்களுக்கு தான் அதனுடைய பொருள் புரியும். அதை நீ படிப்பை வச்சு அதனுடைய பொருள் புரிய முடியாது, கஷ்டம் அது. இப்போ அது சொல்கிறாரு திருமூலர், மூல துவாரத்தில் இருட்டறை மூலையில் இருந்த கண்ணி குருட்டு கிழவன் கூடல் குறித்து குருட்டினை நீக்கி மருட்டி அவளை மனம் புரிந்தாள். என்ன புரிஞ்சது? ஏதாவது புரிஞ்சுதா? இது அந்த பாதையில் போகிறவங்க தான் அதனுடைய பொருள் புரியும். இவர் எங்கே சொன்னார்? இருட்டறைன்னு எதை சொன்னார்? குருட்டு கிழவன் யாரை சொன்னார்? அந்த குருட்டு கிழவனோட இந்த இருட்டறையில் இருக்கிற கன்னி பொண்ணை எடுத்து சேர்க்கணுன்றாரு. அது யார் அது சேர்க்கறது அப்படின்றது அந்த பாதையில் போகிறோம். படிச்சுட்டு அதை தெரிஞ்சிக்க முடியாது, கொஞ்சம் கடினம்தான். அதனால் அவ்வளோ முழுமையாக 100க்கு 100 அது புரியலனால ஒரு 80% புரியும். அதுக்காக படித்தவங்கெல்லாம் முயற்சி பண்ணி அதை செய்தாங்கன்னா இந்த மக்களுக்கு நல்லா இருக்கும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள்மா. சொல்லுமா. அவர்கள் மகான்கள் எல்லாம் புலித்தோல் மேல் தியானம் பண்ணுவது எதற்காக ஐயா? ஏமா மகான்கள் சிவன் ஞானிகள் எல்லாரும் புலித்தோல் மேல் உட்கார்ந்து தியானம் பண்றாங்க இல்லைங்கய்யா? புலி மேலையா? புலித்தோல் கீழே போட்டு, புலித்தோல் கீழே போட்டு தியானம் பண்றாங்க. அதுல எதுனா புலித்தோல் மட்டும் போட்டு பண்றது இல்ல,
தர்பத்தை போட்டு தர்ப பாய் போட்டு பண்ணுவாங்க, மான் தோல் போட்டு பண்ணுவாங்க, புலித்தோல் போட்டு பண்ணுவாங்க. இந்த 3 பொருளையும் அந்த தியானத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, புலித்தோல் போட்டு பண்ணும்போது அந்த வைராக்கியம், அந்த கோபம் வரும். அந்த தோல் மேலே உட்காந்து பழகினீன்னா அதனுடைய குணங்கள் உனக்கு வரும். அப்போ நீ அந்த ஞானத்தை அடையணுன்ற வைராக்கியம் வரும். அதுக்காக அந்த மகான்கள் நிறைய பேர் புலித்தோல் யூஸ் பண்ணாங்க. மான் தோல் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, ஞானத்தை சாந்தமான முறையில் அடையணும், அந்த சாந்தம் வரணுன்றதுக்காக மான் தோலை போட்டு உபயோகப்படுத்தினாங்க. உடல் உஷ்ணம் ஏறிடக்கூடாது, ஞானத்தை அடையணும் அப்படின்றதுக்காக தர்பையில் உட்காந்து பண்ணாங்கம்மா. இந்த 3 அதுக்காக பண்ணாங்க. ஐயா, 5 பஞ்சபூதங்களின் ஸ்தலங்கள் ஞானிகளின் யதார்த்த படைப்புகள் ஐயா. 5 பஞ்சபூதங்கள்ல நம்ம மனுஷனுக்கு தான், ஞானிக்கு கிடையாது. ஞானிக்கு ஒன்னே ஒன்று கடவுள் மட்டும்தான். இந்த 5 பஞ்சபூதத்தை பற்றி ஏன்னா அவங்க உடலை பற்றி யோசிக்கிறதே கிடையாது, உலகத்தை பற்றியும் யோசிக்கிறது கிடையாது. உடலை பற்றியும் உலகத்தை பற்றி யார் யோசிக்கிறான்னா அவனுக்கு அந்த பஞ்சபூதங்களினுடைய செயல்பாடுகளும் அதனுடைய நினைவும் வந்துக்கினே இருக்கும். மகான்களுக்கு அது கிடையாது. இப்போ ரமண மகரிஷி அவர் பாதாள லிங்கத்தாண்ட போயிட்டு தியானத்தில் உட்காந்துட்டார். சின்ன வயசில் அவர் உட்காந்து சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவர் போனதும் யாருக்கும் தெரியல. இந்த பசங்க சின்ன சின்ன பசங்க பார்த்துட்டு அந்த குகையில் கல் தடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. கல் தடிக்கும் போது இது என்ன பசங்க கல் தடிக்குதுன்னு சேஷாத்திரி சாமி தான் போய் பார்த்துக்கிறாரு. பார்த்தாக்கா இவர் ரமணர் அங்கே உட்கார்ந்துக்கிறார். ஆனால் ரமணர் உட்கார்ந்தார தவிர ரமணருக்கு தெரியல அவர் உடம்பெல்லாம் பல்லி, பூரா, தேள் இதெல்லாம் உடம்ப புஷ்ணுக்குது. ஆனால் அவருக்கு தெரியல. நமக்கு ஒரு கொசு வந்து கச்சா ராத்திரியில் நம்ம தூங்க மாட்டோன்றோம். அப்போது ஐம்புலனுடைய ஏக்கம் எது உடல் சம்பந்தப்பட்டது, ஆண்டவனுடைய இது ஏக்கம் ஆன்மா சம்பந்தப்பட்டது. ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற ஞானிக்கு இந்த ஐம்புலனை பற்றி கவலை கிடையாது, பஞ்சபூதத்தை பற்றியும் கவலை கிடையாது. அதனால்தான் பாம்பாட்டி சொல்லுவார், 3 வரும் கனலிலே மூழ்கி வருவோம் அப்படின்னா. உலகம் ஃபுல்லாக எரிஞ்சுக்கின்னு இருந்தா விட அது உள்ளே பூந்து நான் வருவேன்டா, ஏன்னா அந்த நெருப்பு ஒன்றும் பண்ணாது. கடல் நீர் பெருத்து பொங்கி வந்தால் கூட அந்த கடல் தண்ணிக்குள்ளே நான் மூழ்கி வருவேன், ஏன்னா அந்த கடல் தண்ணி ஒன்றும் பண்ணாது. நம்மளை பண்ணுமா, ஒரு சுனாமி வாரி கொட்டிட்டு போயிடுச்சு. அப்போது 5 பஞ்சபூதங்களோட வாழறது மனிதன், 5 பஞ்சபூதங்கள் நினைவோடு இருக்கிறது மனிதன். 5 பஞ்சபூதங்கள் இயக்கத்திலே தான் நம்ம வாழ்ந்துன்னுக்கிறோம். அதனால் இந்த மனிதனுக்கு தான் 5 பஞ்சபூதம், மகான்களுக்கு 5 பஞ்சபூதம் கிடையாது, ஆண்டவன் மட்டும்தான். தமிழில் ஞாயிறு திங்கள் சொல்கிறாங்க ஐயா. தெலுங்கில் ஆதி, சோம, மங்கள, புத, குரு, சுக்கிர, சனி. இந்த வாரங்களையே நாம் அறிஞர்கள் ஞானிகள் அறிவுபூர்வமாக வைத்ததுங்களா ஐயா இந்த வாரத்துங்களில்? இந்த வாரம் திங்கள், செவ்வாய், புதன், வேழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த 7 கிரகங்கள் பூமியில் இருக்குது. 9 கிரகங்கள் இருக்குது. இந்த 9 கிரகங்களையும் இன்றைக்கி விஞ்ஞானம் பல நாடுகள் பல கோடிகள் போட்டு ஒரு 2-3 கிரகத்தை தான் ஆராய்ஞ்சாங்க. அதுக்கு மேலே ஆராய முடியல. இப்போ செவ்வாய் கிரகம், செவ்வாய்னா அந்த கிரகம் அதனுடைய தரை அதனுடைய இதெல்லாம் சகப்பாக இருக்கும் அப்படின்னு அப்போவே எழுதிட்டான். இப்போ கிட்டத்தட்ட 20,000 வருஷத்துக்கு முன்னே மகான்கள் அதை போய் பார்த்து எந்தெந்த கிரகத்தினுடைய செயல் மனிதனுக்கு என்ன செய்யுது, அதான் கிரக சாஸ்திரம்னு எழுதணும். அப்போ அந்த வானத்துக்குள்ளே இருந்து இந்த உலக உயிரினங்கள் வாழறதுக்கு என்ன செய்யுது, அது வான சாஸ்திரம்னு எழுதணும். அப்போ கிரக சாஸ்திரம் வான சாஸ்திரம் ஆதியிலேயே எழுதிட்டான். இப்போ எந்தெந்த கோள்களினுடைய செயல் என்ன பண்ணுது, அதனுடைய நன்மை தீமைகள் என்ன மனுஷனுக்குன்றது தான் இந்த 7 நாள்களில் வகுத்து நமக்கு கொடுத்தான். ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானம் கூட இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல, போக முடியல. காரணம் என்னன்னா, நல்லா ஒரு ராக்கெட் எடுத்துக்கின்னு நிறைய பணம் சொல்ல பண்ணி 10 நாள் ஒரு 6 மாதத்துக்கு சாப்பிடாத மாத்திரைங்கள்லாம் போட்டுக்கின்னு போய் பார்த்துக்கின்னு இருக்கிறான். ஆனால் ஆதியில் இருந்த மகான்கள் என்ன பண்ணான்னா, உடலை இங்கே போட்டால் ஆன்மா போச்சு, அங்கே எது என்னென்ன பண்ணுது, என்ன நிறத்தில் இருக்குது,
இதனுடைய செயல்பாடுகள்னால் எல்லாத்தையும் குறிப்பெடுத்துன்னு வந்து இந்த உடலுக்குள்ளே பூந்த பிறகு வான சாஸ்திரம், கிரக சாஸ்திரம் அப்படின்னு எழுதணும். இதெல்லாம் சொன்னான். கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னா. நீ பார்க்குற இடத்துல பேச முடியாது, சொல்ல முடியாது, எழுத முடியாதுடா. ஆனால் சொல்கிற இடத்துலேருந்து, பேசுகிற இடத்துலேருந்து, இப்போ எழுதுகிற இடத்துலேருந்து அதை பார்க்க முடியாதுடான்னு. இவன் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைன்னு கடவுளை பார்த்து பேச மாட்டான், பேசுகிறவன் கடவுளை பார்க்கலன்னு சொல்லிவிட்டான். ஏன்னா நம்ம ஆளுக்கு எவ்வளோ அவ்வளோ தான் எனக்கு தெரியும், பொருள் புரியாமல் பேசுகிற விஷயங்கள் இது. அதனால் அப்படி எழுதுந்ததாம்மா அந்த 7 நாள். ஐயா, பாம்பன் சாமிகளுடைய சீடருக்கு அங்கே சமாதி இருக்குங்க ஐயா. அவருடைய பற்று சுப்பிரமணிய தாசருடைய, அதாவது பாம்பன் சாமிகளுடைய குருவுடைய பற்று தான் அங்கே சமாதி வைத்தார்களா? பாம்பன் சாமியினுடைய சமாதி அங்கே பாம்பன் சாமி சமாதியில் இல்லையம்மா, பாம்பன் சாமி சமாதி மட்டும்தானே இருக்குது. சுப்பிரமணிய தாசர் முன்னாடி ஒன்று இருக்குங்களா? சுப்பிரமணிய தாசர் அப்படி ஒருத்தர் அங்கே சமாதி இல்லையே, பாம்பன் சாமி சமாதி இல்லை. பக்கத்தில் முன்னாடி ஒன்று இருக்குது, பின்னாடி அந்த பக்கம் பாம்பன் சாமிகள்னு இருக்குதுங்க. அதுதாம்மா இந்த சமாதி கேஸில் இருந்தப்போ அங்கே பூஜை புனஸ்காரங்கள் சாமி சிலை எல்லாம் வச்சு செய்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சமாதி இப்போ ஓப்பன் பண்ணாங்க போடுது. நான் ரொம்ப நாளாகி போச்சு போய், இப்போ போகிறதில்ல, சரியாக எனக்கு தெரியலம்மா. எப்பா எங்கேருந்துப்பா வந்தது உயிர்கள்லாம்? எங்கேருந்து வந்தது அப்படின்னா, அண்டத்தில் ஒரு பெரிய வெடிப்பு வந்ததுப்பா. அந்த பெரிய வெடிப்புலேருந்து தான் உயிர்கள்லாம் உருவாச்சு. அந்த அடிப்படையை வச்சு தான் இந்த பிள்ளையார்ன்றது. எல்லா உயிர்னாலே மண்ணிலேருந்து தான் உருவாகணும். திருப்பி அந்த உயிர் எங்கே போகணும்? திருப்பி மண்ணுக்குள்ளே தான் போகணும். அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த மண். அப்போ இந்த மண்ணில் தான் அந்த உருவத்தை வணங்கி திரும்பவும் அதை கதைக்கிறாங்க. அப்போது பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள் எல்லாமே எங்கே போகும்னா சுடாத பானை மாதிரி. இந்த மண் பிள்ளையார் அங்கே சுடலை, வெறும் களிமண்ணை சுடாமலே அப்படியே கரைக்கிறாங்க. அப்படியே ஏற்றி ஒரு உருவத்தை அமைச்சிட்டு திரும்ப கொண்டு போய் ஆற்றுல கரைச்சோடனே திரும்ப அந்த களிமண்ணாவே மாறுது. புள்ளியாருன்றது போய் இப்போ களிமண்ணாக மாறிச்சு. ஏன்னா அது ஆரம்பத்தில் களிமண்ணாக இருந்தது. அப்போது மனுஷன் தோன்றான், வாரான், ஒரு நாள் செத்து போகிறான். இது என்னன்னா இந்த களிமண் மாதிரி. இந்த களிமண் யார் சொன்னாங்கன்னா இது சுடலை. இதே பானை ஒன்று இருக்குதுப்பா, இதே களிமண் தான். ஆனால் அந்த பானை சுட்டாச்சு. இப்போ அது திரும்ப களிமண்ணாக மாறுமா? மாறாது. காரணம் என்னன்னா அங்கே சூடு வந்துச்சு. அப்போது பிறவி நமக்கு தப்பிச்சு போக வழி தெரியாமல் போகிறவங்க எல்லாரும் இந்த மண், இந்த பிள்ளையார் கதை தான். களிமண்ணாக பிறந்து திரும்ப களிமண்ணாக மாற மாதிரி இங்கே பிறந்து சாக போகிறாங்க. தப்பிச்சு போகணுன்ற வழி தெரிஞ்சவங்க உலையை ஏற்றி சுட்டா திரும்பி பிறவின்றது ஒன்று கிடைக்காது. இது இந்த அடிப்படைக்காக தான் அதுதான். சரிங்களா? இது இல்லாமல் இன்னொரு காரணமும் இருக்குது. மக்களை ஒன்று சேர்க்கணும். மக்களை ஒன்று சேர்க்கணும்னா அதுக்கு காரணம் ஒன்று வேணும். அதை பேஸ் பண்ணி வச்சு தான் இந்த விநாயகர் சதுர்த்தி. இதுக்கு எப்போதுலேருந்து ஆரம்பிச்சதுன்னா, விநாயகர் சதுர்த்தின்னு ஒன்று ஆரம்பித்தது இந்த மாதிரி எல்லாரும் கூடி வீதிக்கு வீதி செலவு வைக்கிறதுலாம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா சுதந்திர போராட்ட காலத்துலேருந்தே உற்பத்தி ஆச்சு. அதுக்கு முன்னாடி அது கிடையாது. சரிங்களா? ஏன்னா வெள்ளைக்காரனுக்கு எதிர்ப்பாக நம்ம பேசணும், கூட்டமாக போய் பேசினா அவன் வந்து உதைப்பான் நம்மளை. ஆனால் மதன் மூலிமா போனால், மதத்து மூலிமா நான் போகிறேன்னு வச்சுங்களேன், சரி ஏதோ சாமி கும்பிட்றாங்கன்னு போயினே இருப்பான். அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு அவன் கண்டுக்கவே மாட்டான். அப்போது சுதந்திர உணர்வை நான் அடிமையாக இருக்கிறேன், வெள்ளைக்காரங்கிட்ட தப்பிச்சு போனோம், சுதந்திரத்தை ஊட்டணுன்றதுக்கான ஒரு வழிமுறையாக அந்த கடவுள் வழிபாடை கொண்டு வந்தாங்க. அப்போது நம்ம ஒரு சிலையை வச்சு நம்ம வழிபாடு பண்ணும்போது அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நாம் வந்து இதெல்லாம் பண்ண போகிறோம், நாம் வந்து போராடணும் அப்படின்றதுக்கு ஒரு சாமி கும்பிட்ற பேரில் சுதந்திர உணர்வை நான் அடிமையாக இருக்கிறேன்பா, இந்த அடிமை உணவை அறுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு வழிமுறையாக இந்த வழிபாடு முறையெல்லாம் வச்சாங்க சாமி. இது எப்போ வந்ததுன்னா சுதந்திர போராட்ட காலத்தில். அதான் நான் படிச்சிருக்கிறேன் 1989 பாலகங்காதர கொண்டு அதுக்கு முன்னாடியெல்லாம் இல்லையா? இல்லை, இல்லை. சரி ஐயா, அப்போ ஐயா ஒரு வாட்டி நடிகர் விஜயோட மாமா வந்திருந்தாங்க, சிவத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஆமாம். அப்புறமா அம்பாள் இருக்குது, விஷ்ணு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் சொல்ல முடியுமா இப்போ சமயம் இருந்தால்? அவரு தான் பரிபூர்ணமாக சொல்லிட்டாரு. அதில் அது அம்பாள் இருக்கிறது இடம் சொல்லணும், மறுபடி மகாவிஷ்ணு இருக்க இடம் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ டைம் இருந்தால் சொல்லுங்க, இல்லை அப்புறமா நல்ல சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றும் பேசல. அம்பாள்னா குண்டலினி சக்தி, அம்பாள் தான் வாழைப்பெண். அதை விதவிதமாக சொல்லலாம். அம்பாள் இருக்கக்கூடிய இடம் நமக்கு மூலாதாரத்தில் தான் இருக்கிறாங்க. அதுதான்
குண்டலினி சக்தின்னு சொல்லுவாங்க, அதுதான் அம்பாள். அப்போது இங்கே இருக்கிற அம்பாள் மேலே போகணும். மேலே போகணும்னா அதுக்கு பாதை கிடையாது, பாதை நேரடியாக கிடையாது. அப்போ இதுக்கு நடுவில் யார் இருக்கிறான்னா அம்பாளோட அண்ணனான மகாவிஷ்ணு, அதுதான் மாயை. இப்போ நான் கூட தப்பிச்சு போக முடியாமல் வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா மாயை மறக்குது இல்லையா, அந்த மாதிரி அம்பாளை சிவத்தை பார்க்க விடாமல் மறைச்சு நிற்கிறது யாருன்னா இந்த மகாவிஷ்ணுன்ற இந்த மாயை. அப்போது முன்னாடி போக முடியாது, ஏன்னா முன்னாடி தான் மகாவிஷ்ணு இருக்கிறாரு. அப்போ முன்னாடி போக வழி கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்க யோகிகள், பின்பக்கம் வாசல் வழியாக நம்ம போமா மேலே அப்படின்றதுக்காக தான் இந்த யோக பயிற்சி கொடுக்குறாங்க. ஏன்னா முன்னாடி மகாவிஷ்ணு மறைக்கிறதுனால பின்னாடி போகும். அப்போது மூலாத இந்த தாம்பு கயிறு மாதிரி போய் வர இந்த மூச்சை நூல் மாதிரி மாற்றணும். ஓட்டி 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 பார்த்தோம்னா நமக்கே 4 அடிவில் என்ன எப்படி தெரியும்னா, இப்படி போன மூச்சு, கனமாக போன மூச்சு 4 அடிவில் இந்த கேஸ் போகிற மாதிரி சாதாரணமாக போய் வரும், நூல் போகிற மாதிரி போய் வரும். அப்போ அவ்வளோ சன்னமாக ஆகி செதுக்கி செதுக்கி ஒரு கார்பெண்டர் எப்படி செதுக்குவாரோ அந்த மாதிரி இந்த மூச்சை நம்ம செதுக்குனா அது போகக்கூடிய வழியில் போகும். அப்போ தான் இந்த மகாவிஷ்ணுன்ற மாயை தாண்டி இறைவனோட போய் சேரும். சரிங்களா, இதுதான் விஷயம் சாமி. அப்புறம் ஐயா ஒரு 7 சக்கரத்துக்கு ஒரு கடவுளாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், அது குண்டலினி அம்பாள் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஆமாம். அப்புறம் மணிப்புரம் ஐயா சுவாதிஷ்டானம், சுவாதிஷ்டானத்துக்கு இடம் பிரம்மன். பிரம்மன் அதுக்கான தேவன் யாருன்னா பிரம்மன். அடுத்து மணிபூரகம், மணிபூரகம் தான் மகாவிஷ்ணுவோட இடம். சரிங்களா, அடுத்து அநாகதம், அநாகதன்றது ருத்ரனத்தோட இடம். அதுக்கு அடுத்தது விசுத்தி, அது சிவபெருமானோட இன்னொரு வடிவமான பரசிவம். பரசிவம். அதுக்கு அடுத்த வடிவமான சதாசிவம். அதுக்கு மேலே போனால் அது வெறும் சிவம் தான். வெளியே போயிட்டோம்னா அதுக்கு பேர் இந்த காட்சிகள்லாம் கிடையாதுங்க, வெறும் சிவம். அது வார்த்தையால் சொல்ல முடியாத, நம்ம ஓமானத்தால் படுத்த முடியாத ஒரு நிலை. அது தனக்குள்ளே உணர்ந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். வேறு ஒரு வடிவத்தில் அதை உணர்த்தவே முடியாது. அப்படி ஒரு வடிவம். அப்படி புரியாதுன்றதுக்காக தான் இங்கே பிரம்மனாகவும் சிவனாகவும் அம்பாலாகவும் இறைவன் இறங்கி வந்திருக்கான். சரி சரி. ஏன்னா நம்ம அறிவுக்கு அப்போ தான் எட்டோம். அப்போ அறிவுக்கு எட்டன ஒரு பொருளை வச்சு தான் அறிவுக்கு எட்டாத பொருளை நான் பிடிக்கவே முடியும். அறிவை அறிவால் அறிந்து அறியும் அறிவு தனில். ஒரு அறிவு அறியணும்பா, அதுக்கு எனக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் வேணும், கொஞ்சம் அறிவாச்சு வேணும். அது சிற்றறிவு, அது என் மனசுக்குள்ளே இருக்குது. இந்த மனசுக்குள்ளே இருக்கிற இந்த சிற்றறிவை கொண்டு தான் பேரறிவாகிய இறைவனை நான் பிடிக்க முடியும். அப்போ கொஞ்சம் அறிவை வச்சுக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணணும். அறிவை அறிவால் அறிந்து அறியும் அறிவு தனில். இந்த ஆராய்ச்சி பண்ணும்போது எனக்கு ஒரு பொருள் கிடைக்குது, அதுவும் அறிவு தான். இப்படி ஒன்றை வச்சு போனால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பரம்பொருளை நான் உணரவே முடியும். அப்படி உணர்ந்துட்டா அதுலேருந்து நான் பிரிவுபடாமல் இருக்கணும்பா. அதை விட்டு நான் ஒரு காலம் கீழே இறங்கிடவே கூடாது. அந்த குறுப்பனை எவ்வளோ பேருக்கு கிடைக்கும் தெரியாது. சரி சரிங்களா, அதுதான் சார். ஐயா இப்போ நம்ம சீடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் ஒரு நிலைக்கு போயிட்டோம் அந்த, ஆனால் எப்படி சொல்கிறேன்னு புரியலையா. இப்போ ஒரு நிலைக்கு போயிட்டோம், நாங்கள் தியானத்தை ஒரு கொஞ்சமாவது பார்த்தோம்னா அவங்க என்ன பார்த்துருக்கணும். அவங்க தியானத்தில் என்ன பார்த்தா ஒரு லெவலுக்கு போயிருக்காங்க இவங்க பாடத்தில் சொல்லலைன்னா எது பார்த்தா கொஞ்ச நாள் இவங்க போயிருக்காங்கன்னு சொல்கிறது ஏதாவது ஒரு அந்த மாதிரி சொன்னோன்னு வச்சுங்களேன். இப்போ எல்லாருக்கும் அது வந்து வேணாம், அது வந்து வேற மாதிரி சொல்லலாம். சரியா சொல்லுங்க ஐயா. பரவாயில்ல. உயிரானது எப்படி இருக்குதுன்னா 5 பொருளாக இருக்குது. 5 பொருளாக இருக்கிறத முதல்ல 3ஆ மாற்றணும். எவ்வளோ பேருக்கு புரியும் தெரியாது, புரிஞ்சதுன்னா சந்தோஷம். சரியா. 5 3ஆ மாற்றணும், 3 1ஆ மாற்றணும். அந்த 1 தான் சிகாரம். அந்த சிகாரம் நெருப்பாக மாறும். அந்த நெருப்பு வேற எங்கேயும் வைக்க முடியாது, அதுக்கும் ஒரு இடங்குது. அதை உணர்ந்தால் உணரலாம், அதுக்கான வழி இருக்குது. ஆனால் இப்போ சொன்னால் என்ன ஆகும், அவங்க அதே கவனிச்சு அங்கே போயிடுவாங்க, அங்கே நிற்கிறாங்க. அதனால பாடத்தில் போகக்கூடாது. தனியாக வேணா கேளுங்க, சொல்கிறேன் நான். சரி சரி, பரவாயில்ல. ரைட்.